அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் தேர்ட் பார்ட்டு துருசுல் லுகத்துல் அரபியாவில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அல் யாராபு தக்தீரி, மறைக்கப்பட்ட யாராபு பற்றி பார்க்க போகிறோம். அசலான யாராபும் அதுக்கடுத்து வந்து பிரிந்த யாராபும் நம்ம பார்த்தோம். மறைக்கப்பட்ட யாராப் பார்க்க போகிறோம். அல் காலத்துல் யாராபியா, ஏன்னா யாராபுடைய நிலைகள் ரஃபவுல நசபு செய்யப்பட்டதில் ஜரு செய்யப்பட்டதில் எப்படி இருக்கும். இப்போ ஆமில் கொடுத்துருக்காங்க, இந்த ஜா ராய்த்து சல்லம் து அலா, சரிங்களா, இப்படி 3 கொடுத்துருக்காங்க. இப்போ தக்தீரிடப்பட்ட யாராபு அப்படின்னா அந்த 3 நிலையும் முதல்ல நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று, மொத்த களிமான யா எங்கெல்லாம் நுழைஞ்சிருக்கோ அது அந்த இடத்துல யாராப் என்பது எப்படி இருக்கும், மறைஞ்சிருக்கும். அப்புறம் மன்குசான இஸ்முல யாராப் மறைஞ்சிருக்கும், மக்சூரான இஸ்முல யாராப் எப்படி இருக்கும், மறைஞ்சிருக்கும். அப்படி தானே? சரி பாருங்கள். இப்போ வந்து அல் காலத்து ஏராபி, ஏராபுடைய நிலைகள் அல் மர்ஃபு ரஃபு செய்யப்பட்டதில் எப்படி இருக்கும் பாருங்கள். அல் ஆமில், ஆமில் வந்து இப்போ ஜா வச்சு பார்ப்போம். ஜா அல் முலாஃபு இலா யாய் முத்தகல்லிமி, முத்தகல்லிமான யாவின் பக்கம் இலாபச் செய்யப்பட்டிருக்கும் போது எப்படி இருக்கும். இப்போ சதீக்கி, என்னுடைய தோழன் வந்தான். இப்போ என்னுடைய தோழன் வந்தான் இதை சேர்த்து வச்சு பாருங்கள். இது ஃபேலு, இது ஃபைல் முதாஃப், ஏ முதாஃபிலையும். அப்போது சதீக்குன் தோழன் வந்தான் தான் இருக்கும். ஆனால் என்னுடைய தோழண்டு வரும்போது ரஃபோ என்பது இருக்காது. ஏன்னா முத்தகல்லிமான யா நுழையும் போது முந்தைய எழுத்து கசரா கொடுத்துருவாங்க. அப்போ என்னுடைய தோழன் வந்தான் இருக்குது. அப்போ ரஃபோடைய நிலை இருக்கான்னு கேட்டால் இல்லை மறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தக்தீரில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதான் லம்மத்துன் கத்தரத்துன், மறைக்கப்பட்ட லம்மாவாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், மன்குசான இஸ்முல முஹாமி, ஜா அல் முஹாமி, வக்கீல் வந்தார். இப்போது வக்கீல் வந்தார் ஃபாயிலு, இது ஃபாயிலு. ஃபாயில்னா ரஃபோடைய நிலை. ஆனால் இது என்ன இஸ்மு, மன்குசான இஸ்மு. இப்போ மன்குசான இஸ்முலையும் எப்படி இருக்கும், ரஃபோடைய நிலை தக்தீரில் தான் இருக்கும், மறைஞ்சு தான் இருக்கும். அதேமாதிரி அல் மக்சூரான இஸ்முல பாருங்கள், அதான் கொடுத்துருக்காங்க முகாம் லம்மத்துன் கத்தரத்துன், மறைக்கப்பட்ட லம்மாவாக இருக்குது. மக்சூரான இஸ்முல பாருங்கள், அல் முஸ்தஃபா, முஸ்தஃபா வந்தான் இல்லை முஸ்தஃபா வந்தார், அதுவும் ஃபாயில் தான். மன்குசான இஸ்முன்னு எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ்ட் எழுத்து ஏவாக இருக்கும், முந்தைய எழுத்துக்கு கசரா கொடுத்துருப்பாங்க, அது மன்குசான இஸ்மு. மக்சூரான இஸ்மு எப்படி, லாஸ்ட் எழுத்து ஏ இருக்கும், முந்தைய எழுத்து ஃபதா கொடுத்துருவா, தான் மக்சூரான இஸ்மு. அதான் லம்மத்துன் கத்தரத்துன், மறைக்கப்பட்ட லம்மாவாக இருக்கும். இந்த 3 நிலையிலையுமே அப்படி இருக்கும். சரி, ரஃபவுடைய அடையாளம் என்பது இப்படி இருக்குது. முத்தகல்லிமான யாவின் பக்கம் எப்படி இருக்குது, முத்தகல்லிமான யா நுழைஞ்சிருக்கும் போது அந்த இஸ்முல எப்படி இருக்குது, மன்குசான இஸ்முல வரும்போது இப்படி இருக்குது, மக்சூரான இஸ்மா வரும்போது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அல் மன்சூபு, மன்சூபான நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்க. ராய்த்து, நான் பார்த்தேன். சதீக்கு, என்னுடைய தோழனை நான் பார்த்தேன். அப்போது நசபுடைய நிலையிலையும் முத்தகல்லிமான யாவின் பக்கம் இலாபச் செய்யப்பட்டிருக்கும் போது ஃபதகத்துன் முகத்தரத்துன், மறைக்கப்பட்ட ஃபதாவாக இருக்குது. என்ன, ஆனால் இங்கே எப்படி இருக்கும், அல் முகாமி ஏன் இருக்கும். மன்குசான நிலையில் எப்படி வந்துடும், வெளிப்படையாக தெரிஞ்சிடும். என்ன, அதான் ஃபதகத்துன் முகத்தரத்துன், ஃபதகத்துன் லாகிரத்துன், வெளிப்படையான ஃபதகாக இருக்குது. சரிங்களா. அல் முஸ்தஃபாங்கிறதுல அதிலே மறைக்கப்பட்ட ஃபதாவாக இருக்குது. இதில் நசப் என்பது மட்டும் எப்படி இருக்கும், வெளிப்படையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கணும். அல் மஜ்ரூர், ஜரு செய்யப்பட்டதில் அலாமத்து ஜருடைய அடையாளம். சல்லம் து, நான் சலான் சொன்னேன். அலா சதீக், என்னுடைய தோழனுக்கு நான் சலான் சொன்னேன். இதுலேயும் கசரத்துன் கத்தரத்துன், மறைக்கப்பட்ட கசராவாக தான் இருக்கும். இந்த 3 நிலையிலையுமே முத்தகல்லிமான யான் நுழைஞ்சிச்சுன்னா அது ரஃபோடைய நிலையில் இருந்தாலும் சரி, நசபுடைய நிலையில் இருந்தாலும், ஜருடைய நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் எப்படி இருக்கும், மறைக்கப்பட்டு தான் இருக்கும். மன்குசான இஸ்முல ரஃபோடைய நிலையில் மறைஞ்சிருக்கும், நசபுடைய நிலையில் வெளிப்படையாக இருக்கும், கசருடைய நிலையிலையும் மறைஞ்சிருக்கும். இப்போ மக்சூரில் எல்லாமே எப்படி இருக்குது, முக்கத்தரத்தன் அப்படின்னு. அப்போது இதுலேயும் எல்லாமே எப்படி இருக்கும், மறைஞ்சு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அலாமத்து அசலியத்து, அசலான அடையாளங்கள்.
ஏன்னா அசலான அடையாளங்கள் ஃபரையத்து பிரிந்திருக்கக்கூடிய அடையாளங்கள், ஆகிரத்து வெளிப்படையான அடையாளங்கள், கத்தரத்து மறைக்கப்பட்ட அடையாளங்கள். அல் மர்ஃபு ஹலரல் அபுனா உ ஆண் பிள்ளைகள் வந்தார்கள், வல் பனாத்துன் பெண் பிள்ளைகள் வந்தார்கள், வல் வாலிதானி இன்னும் சிறுவர்கள், என்ன 2 சிறுவர்கள் வந்தார்கள், வல் அக்ரபூன இன்னும் சொந்தக்காரர்கள் வந்தார்கள், இப்ராஹிம் இன்னும் இப்ராஹிம் வந்தான், வ அஹூஹு இன்னும் சகோதரன் வந்தான், வ சதீகி என்னுடைய தோழன் வந்தான், முஹாமிய வக்கீல் வந்தார், அதாவது முஹாமின்னு தான் இருக்குன்னா முஸ்தபா வந்தான். இப்போ எல்லா இடத்துலையும் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. இங்கே டைரெக்டாக தெரியுது, இங்கேயும் தெரியுது. இங்கே அலிஃபை கொண்டு ரஃபோடைய நிலையில் இருக்குது. இது பன்மையாக இருக்கனால வாவை கொண்டு இருக்குது. இப்ராஹிமுல இருக்குது. இங்கே பிரிந்ததில் வாவை கொண்டு ரஃபா இருக்குது. இங்கே தக்தீரிடப்பட்டையில் தக்தீரிடப்பட்டு இருக்குன்னா முகாமின்னு இருக்கும். இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில். அல் மன்சூபுல தாழ்த்து நான் அழைத்தேன் அபுனா பிள்ளைகளை. அசலான எரப் கொடுத்தாச்சுங்க. முன்னஸ் சாலிம் ஜம்மு அப்படி தானே. முன்னஸ் சாலிம் ஜம்முல எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னார் இந்த அட்டவணையில். அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல. ஏன்னா அதை என்ன சொன்னாங்க, முன்னஸ் சாலிம் ஜம்மு அப்படிங்கிறது இந்த இருக்கா. நசபுடைய அடையாளம் வந்து கசராவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டைரெக்டாக ஹரக்கத் வந்தால் அது வேறு. ஆனால் அது அல்லாமல் அலீஃபு வாவு வந்துச்சுன்னா அது ஃபரையா. வெளிப்படையாக வந்திருக்கிறது வெளிப்படை. என்ன இப்போ இங்கே பார்த்தோம்ல, இது வெளிப்படைன்னு சொன்னாங்க. துவாகிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வெளிப்படை. இங்கே முக்கத்தரா மறைக்கப்பட்டு இருக்குன்னு அதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து மன்சூபு அதானே பார்த்தோம். பனாத்தி வாலிதைனி யாவை கொண்டு, வல் அக்ரபீன இங்கேயும் பன்மையிலையும் யாவை கொண்டு. இப்ராஹீம இது எப்படி வந்திருக்கு, அசலான யாராபை கொண்டே இங்கே வந்துட்டு. அஹாஹு அலிஃபை கொண்டு. சதீக்கி இளம் கத்தரா இது துவாகிரா அப்படின்னு சொல்ல வேண்டாண்ணா. முஹாமியன் இருக்குல்ல, இதை துவாகிரான்னு சொல்லிக்கோங்க. மஜ்ரூர் இத்தசல்து நான் சேர்த்தேன், வில் அபுனாய் பிள்ளைகளை கொண்டு நான் சேர்த்தேன். கரெக்டு யாவை கொண்டு, இங்கே யாவை கொண்டு. இப்ராஹீம இங்கே இது அஹீஹி யாவை கொண்டு பிரிந்தது. சதீகி இதெல்லாம் கத்தரா அப்படி தானே, அதான் சொல்கிறாங்க. தமாரின்னு பயிற்சிகள். ஐயின் குறிப்பாக்கு மோரபை குறிப்பாக்கு ஒரு மபுனி குறிப்பாக்கு ஃபீமா ஏற்றி வரக்கூடிய அந்த ஒன்றிலே மோரபு எது மபுனி எதுன்னு சொல்லணும். கித்தாபுங்கிறது மோரபு, ஹாதா என்பது மபுனி, ஹாமிதன் என்பது மோரபு, மசாஜிதுங்கிறது மோரபு தான், ஹுவ மபுனி, அன மபுனி. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். சரிங்களா. செய்யாரத்துன் அல்லதி அம்சி அல் ஜாமியத்து முஸ்லிமாத்துன் ஹாதானி அல் ஆன அல்லத்தானி மண் அல்லாஹு அர்பாத்து அசர அர்பாத்துன் ஆமீன் மா அலாமத்துல் ஏராபி அசலியத்து பில் இஸ்மிலே அசலான ஏராபுகள் அடையாளம் என்ன. மா அலாமத்துல் ஏராபில் ஃபரையத்து ஃபி பிரிந்திருக்கக்கூடிய ஏராபுகளின் அடையாளம் என்ன. கேள்வி நம்மள்கிட்ட கேட்காங்க. 2ஆவது கொஸ்டின் 3ஆவது கொஸ்டின் அட்டவணையை பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்குது. சரிங்களா. பாருங்கள் 3ஆவது கொஸ்டினுக்கு அல் அஸ்மால் ஹம்சா ஜம்மு முதக்கர் சாலிம் சன்னா பிரிந்திருக்கக்கூடிய ஏராபின் அடையாளம் என்னன்னு கேட்டிருக்கலாம். இதுக்கெலாம் என்னென்ன அடையாளங்கள் நம்ம சொல்லணும். மலாமத்து ஜரிஃபி மம்னூ மினசர் கைர முன்சரிப்பில் ஜருடைய அடையாளம் என்ன கசரை கொண்டு அதை சொல்லணும். மலாமத்து நசபி ஜமி முன்னஸ் சாலிம் ஜம்மு முன்னஸில் நசபுடைய அடையாளம் என்ன. ஹாத்தி மிசாலன் லில் மக்சூருக்காக உள்ள உதாரணங்களை கொண்டு வா. மக்சூரான இஸ்முக்கு வஜாயில் இன்னும் அதனை ஆக்கு ஃபி சலாசி ஜுமலின் 3 ஜும்லாக்களின் மீது அதனை ஆக்கு.
அலா யக்குன மர்ஃபன் ஃபில் ஊலா. ஆரம்பத்தில் ரஃபவு செய்யப்பட்டிருக்கதா 3 ஜும்லாவை ஆக்கு. மன்சூபன் பின் சாணியத்தி ரெண்டாவதுல நசப் செய்யப்பட்ட நிலையில் கொண்டு வா. மஜ்ரூரன் பின் சாலிசத்தி மூன்றாவதுல ஜருடைய நிலையில். புரியுதா? மக்சூரான இஸ்மை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரணும்? முதல்ல ரஃபோடைய நிலையில் உதாரணம், 2 நசபு, 3 ஜரு. ஹாத்தி மிசாலில் மன்கூசி, மன்கூஸ்கான உதாரணத்தை கொண்டு வா. சாபித்தல் யாய் இருக்கக்கூடிய மன்கூஸான உதாரணங்களை கொண்டு வா. ஏன்னா எப்போ யாருக்கும் எப்போ யாய் இருக்காதுங்கிற உதாரணம் செகண்ட் பார்ட்லேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆரம்பத்திலே படிச்சிட்டோம். அதனால் அவர் அதை சொல்லுதார். சரிங்களா? யாய் இருக்கிற மாதிரியே வச்சு கொண்டு வா அப்படின்னு. வதஹில்கு இன்னும் அதில் நுழை. ஃபி சலாத்தின் ஜுமலின் அலா யக்குன மர்ஃபுவன் ஃபில் ஊலா வ மன்சூப சானியா வ மஜ்ரூன் ஃபி சாலிசா. அதாவது கொண்டு வான்னு சொல்லிட்டாரு. இன்னும் அதில் 3 ஜும்லாக்களில் ரஃபோடைய நிலையில் இருக்கிற மாதிரி கொண்டு வா. ஏன்னா ஆரம்பம் 3 ஜும்லாவை, 2வது 3 ஜும்லா நசபுடைய நிலையில் கொண்டு வா, 3வது 3 ஜும்லா ஜருடைய நிலையில் கொண்டு வா. ஹாத்தி மிசாலில் மன்கூசி மாதுஃபல் யா போக்கப்பட்ட நிலையில் மன்குஸ்குள்ள உதாரணத்தை கொண்டு வா. வதஹில் குஃபி தலாத்தின் ஜுமனின் அலா யக்கூன மர்ஃபன் ஃபில் ஊலா மன்சூம் சானியா மஜ்ரூன் சாலிசா. யா போக்கப்பட்ட நிலையில் உள்ள மன்குஸ்குள்ள உதாரணத்தை கொண்டு வான்னு கொடுத்துட்டு 3 ஜும்லாவில் ரஃபோடைய நிலையில், ஆரம்பத்தில் 3 ஜும்லாவில் ரஃபோடைய நிலை, 2வது 3 ஜும்லாவில் நசபுடைய நிலை, 3வது 3 ஜும்லாவில் ஜருடைய நிலையை என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஹாத்தி மிசாலில் லில் முலாஃபி இலா யாய் முத்தகலிம். யா முத்தகலிமின் பக்கம் முலாஃபிற்குள்ள உதாரணத்தை கொண்டு வா. வதஹில்கு ஃபி சலாத்தின் ஜுமலின் அலா யக்குன மர்ஃபுன். 3 ஜும்லாக்களில் ரஃபோடைய நிலையில் அதை நொலை. ஃபில் உள்ள ஆரம்பத்தில் ரஃபோடைய நிலையில் நொலை. வ மன்சூபன் ஃபி சானியா 2வது நசபுடைய நிலையில் நொலை. வ மஜ்ரூரன் ஃபி சாலிசத்தி என்ன சாணியத்தி சாலிசத்தின்னு கொடுக்கணும். 3வதுல ஜருடைய நிலையில் கொண்டு வா. ஆரிப் ஏராப் கொடு. மா தகுத்தகு ஹத்தின் கோடிட்டு எதற்கு அடியில் கோடிட்டு இருக்கிறதோ அந்த ஒன்றுக்கு ஏராப் கொடு. தர்க்கீப் கொடுக்கணும். யுஹிப்புல்லாஹு அல்லாஹ் பிரியப்படுகிறான். முத்தகீன பயபக்தியாளர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்போ ஃபாயில் மஃபுலுடைய நிலை நசபு யாவை கொண்டு நசபாக இருக்குது. ஏன்னா இது முதக்கர் சாலிம் ஜம்மு. என்ன இஃப்தக் ஃபாக்க வாயை தர, இது அஸ்மால் ஹம்சால உள்ளது. அதனால் அலிஃபை கொண்டு நசபாக இருக்குது. ஏன்னா இலாஃபத்துடைய நிலையில். ஹஃபில் தூ சூரத்தைனி 2 சூறாவை நான் மனனம் செஞ்சேன். இதுவும் எப்படி இருக்குது, சூரத்தைனி இருமையில் உள்ளது. ஃபரையா யாவை கொண்டு நசப் செய்யப்பட்டிருக்கு. ஹரஜ வெளியேறினான். ஜர்ஹி மினல் முஸ்தஸ்பா அதாவது காயமடைந்தவர்கள் வெளியேறினார்கள். மினல் முஸ்தஸ்பா ஹாஸ்பிட்டலில் இருந்து. என்ன ஜர்ஹுடைய பன்மை தான் ஜர்ஹான்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த ஜர்ஹாவும் முஸ்தஸ்பாவும் ரெண்டுமே நிலை என்னது அப்படின்னு, அது ஃபாயில், இது மஃபூலு. இஸ்தரைத்து நான் விலைக்கு வாங்கினேன். ஹாதா இதை நான் விலைக்கு வாங்கினேன். பி ஹம்சத் அசர ரியாலன் எத்தனை ரியாலுக்கு, இது என்ன நம்பரு, இது மோரபா மப்னியான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஹலக்கல்லாகு சமாவாத்தி வல்லார்லி என்ன நிலைன்னு சொல்லிடணும். ஏன்னா அந்த நிலையில் இருக்குது. மப்னியாக இருந்தாலும் அது ரஃபோடைய நிலையில் இருக்கா, நசபுடைய நிலையில் இருக்கா, ஜருடைய நிலையில் இருக்கான்னு சொல்லிடணும். ஹலக்கல்லாகு சமாவாத்தி வல்லார்லி வல்ல அருள வானங்களை இன்னும் பூமியை அல்லாஹ் படைத்தான். மஃபூல்லா நசபு இதில் வராது. அப்போ கெசராவாக இருக்குது. ஐன செய்யாரத்து அபீக்க உன்னுடைய தந்தையின் கார் எங்கே. ஆரிஃப் காலி மக்கத்தை ஆரிஃப் நான் அறிவேன். காலி என்ன நீதிபதியை நான் அறிவேன். மக்கத்தை மக்காவில் உள்ள நீதிபதியை நான் அறிவேன். காலிய ஏன்னா
இங்கே என்ன வந்திருக்கு? ஏ வந்து போக்கப்படாது. அலிஃப்லாம் வரலை, இருந்தாலும் இலாஃபத்துடைய நிலையில் வந்திருக்கலாம், அதனால் இந்த ஏ போக்கப்படாது. அகத சதீக்கி, என்னுடைய தோழன் எடுத்தான், கிதாபி என்னுடைய புத்தகத்தை, மின்னல் ஹக்கீபத்தி என்னுடைய பேக்கில் இருந்து என்னுடைய புத்தகத்தை என்னுடைய தோழன் எடுத்தான். அன முகாமின், நான் வக்கீல். இந்த இடத்துல ஏ போக்கப்பட்டிருக்கு. என்ன ஏன்னா இது முபுததா, இது ஹபர். ஹபர் ரஃபோடைய நிலை. அப்போது அலிஃப்லாம் இல்லாட்டி, இலாஃபத்தா இல்லாட்டி ரஃபோடைய நிலையிலையும் ஜருடைய நிலையிலையும் அந்த மன்குசான இஸ்மில் உள்ள யா போக்கலாம் அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். புரிஞ்சுட்டிங்களா? இது இலாஃபத்துடைய முதாஃபிலேகின்னு சொல்லுவோம், மஃபுல் முதாஃபிலேகி. இப்போ இங்கே போக்கப்படாது. காலிய, ஏன்னா இங்கே லாகிரா இல்லை, ஹரக்கத் லாகிரா. இங்கே ரஃபோடைய நிலைங்கிறதுனால ஏ போக்கப்பட்டு முகாமின் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்து பார்ப்போம். சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபில் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.